السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليضحكوا قليلا وليبكوا كثيرا جزاء بما كانوا يكسبون صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 8 தராவீஹ்கள் நிறைவடைந்திருக்கிறது. 10 ஜுஸூகள் அல்லாஹ்வினுடைய கிருபையால் நாம் ஓதியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரே ஒரு வசனம் நம்முடைய தராவீஹின் சிந்தனையாய் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தொழுகையில முதல் ரக்காயத்திலே சூரா அன்ஃபால் ஆரம்பிக்கப்பட்டது. போர் செல்வங்கள் என்கிற தலைப்பிலே ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டு அதை தொடர்ந்து சூரா தௌபா பாவ மன்னிப்பு என்கிற பெயரிலே ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டது. 19வது ரக்காயத்துல ஒரு சில வசனங்கள் வந்துச்சு. அதுல ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபல்யضحكوا قليلا وليبكوا كثيرا. கம்மியாக நீங்கள் சிரியுங்கள், அதிகமாக அழுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஜஸாஅ பிமா கானூ யக்ஸிபூன். நீங்கள் சிரிப்பதற்கும் அழுவதற்கும் அல்லாஹ்வினிடத்திலே கூலி கொடுக்கப்படுகிறது. நம்ம சிரிக்கிறதுக்கும் அழுவதற்கும் அல்லாஹ்வினிடத்திலே கூலி கொடுக்கப்படும் என்பதாக அந்த வசனம். கம்மியாக சிரிப்பதும் அதிகமாக அழுவதும் மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி. பொதுவாகவே சிரிப்பு என்பது மனிதனுடைய 2 தன்மைகள். உலகத்துல யாரும் சொல்ல முடியாது, நான் வாழ்க்கையில சிரிக்கவே மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது மாதிரி நான் வாழ்க்கையில அழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. சிரிப்பும் அழுகையும் மனிதனுடைய 2 தன்மைகள். இந்த 2 தன்மையும் எந்த வரையறையில இருக்கணும்? மார்க்கம் எல்லா விஷயத்திற்கும் ஒரு வரையறை, ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறது. இப்ப இந்த சிரிப்புக்கும் அழுகைக்கும் எந்த அளவுகோல்? சிரிப்புக்கு நம்ம பார்க்கணும்னு சொன்னா 3 வகையான சிரிப்பு இருக்கு மார்க்கத்துல. 3 வகையான சிரிப்பு. முதலாவது இப்திசாம், இரண்டாவது இவஹாக், மூன்றாவது கஹ்கஹா. இப்திசாம் அப்படின்னு சொன்னா புன்முறுவல் கூறுவதுன்னு அர்த்தம், புன்னகைப்பது. யாராச்சும் பார்த்து நம்ம பல்லு தெரியாம சிரிப்போம் இல்லையா, அதற்கு இப்திசாம் என்று சொல்லப்படும். இவஹாக் அப்படின்னு சொன்னா பல்லு தெரிகிற மாதிரி சிரிக்கிறது. மூன்றாவது கஹ்கஹா, சப்தம் போட்டு சிரிப்பது. 10 அடி தூரத்துல இருந்தாலும் இவர் சிரிக்கிறது தெளிவா கேட்கும். இதுதான் கஹ்கஹா என்று சொல்லப்படும். இப்ப இந்த 3 வகையான சிரிப்புகள்ல மார்க்கம் சொல்லக்கூடிய சிரிப்பு என்ன? எல்லா விஷயத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக இருக்கிறார்கள். சிரிப்புக்கும் அழுகைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் இப்திசாம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் புன்முறுவலோடு இருப்பார்கள். யாரை பார்த்தாலும் புன்னகைப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிரித்த முகத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா உதடு அசைவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் சரி, யாராவது ஒரு முஸ்லிமை பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைப்பார்கள், சலாம் சொல்லுவார்கள். இது நாயகத்தினுடைய எப்பொழுதுமான பழக்கம். இப்ப நாயகத்தினுடைய வாழ்க்கையில இல்ஹாக் இருந்ததா? பல்லு தெரிகிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு தெரிகிற மாதிரி சிரிச்சிருக்கிறாங்க. எல்லா விஷயத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவை பல்லு தெரிகிற மாதிரி சிரிச்சாங்க அப்படின்னா சுமார் விரலை விட்டு என்ற அளவுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி வராரு, ஹலத்து யா ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன், நான் அழிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாலக்க, உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வச்சிருக்கிற நிலையில என்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வளவுதானே, அதற்கு ஒரு 3 பரிகாரம் இருக்குது. பரிகாரம் இருக்குது, அந்த பரிகாரத்தை நீ செஞ்சா சரியா போயிடும். என்ன பரிகாரம் சொன்னார்கள்?
நீ ஒரு அடிமையை உரிமை விடணும். இப்ப அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் என்கிட்ட அடிமையில யாரும் கிடையாது, அடிமை கிடையாது என்கிட்ட. ரெண்டாவது 2 மாசம் தொடர் நோன்பு வைக்கணும். இப்ப அந்த சஹாபி சொன்னாரு, ரசூலுல்லாஹ் தொடர் நோன்பு வைக்கிற அளவுக்குலாம் என் உடம்புல தெம்பு கிடையாது. மூணாவது என்ன, 60 ஏழைகளுக்கு நீ உணவளிக்கணும், 60 பேர்த்துக்கு சாப்பாடு தரணும். இப்ப அந்த சஹாபி சொன்னார், 60 பேர்த்துக்கு சாப்பாடு தர அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஸல்லல்லாஹு சபைக்கு ஒரு அரப்பு நிறைய திராட்சை பேரிச்சம்பழம் வருது, ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழம். இப்ப அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன சாயி, எங்க கேட்டவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, யார் ரசூலுல்லாஹ் இங்க இருக்கிறேன் அப்படின்னு வந்தார். இந்தா இதை புடி, இதை போய் என்ன செய், ஏழைகளுக்கு நீ கொடு அப்படின்னு உடனே அந்த சஹாபி சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ் மதீனாவுல என்னை விடவும் ஏழை யாருமே கிடையாது, இருக்கிறதுலே நான் தான் ஆகப்பெரிய ஏழையா இருக்கிறேன் அப்படின்னு உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடவாய் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள். அந்த சஹாபி சொன்ன வார்த்தைய கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. இருக்கிறதுலயே நான் தான் ஏழை மதீனாவுல அப்படின்னு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டு சொன்னாங்க, உன்னுடைய குடும்பத்துக்கு இதை நீ என்ன செய், பங்கு வச்சு கொடு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில அவர்கள் இல்ஹாஸ் செய்தது, பல்லு தெரிகிற மாதிரி சிரிச்சது கொஞ்சமாக ஒரு சொற்ப எண்ணிக்கையில இருக்கிறது தான். மனைவிமார்கள் இடத்துல சில சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பாங்க, பல்லு தெரிகிற மாதிரி. ஆனா நாயகத்துடைய வாழ்க்கையில கஹுகா இருந்ததே கிடையாது. சப்தம் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க, 10 பேருக்கு கேட்கிற மாதிரி சிரிச்சாங்க, ஒரு நாள் கூட அப்படி சிரிச்சது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு தெரிகிற மாதிரி மட்டும்தான் சிரிப்பாங்க. ஒரு தடவை ஆயிஷா அவங்களுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு உணவு ஹரீரா அப்படின்னு சொல்லி அந்த உணவினுடைய பெயர் ஆயிஷா சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி சௌதாம்மா, இந்த சௌதாம்மாவை சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டாங்க. இப்ப சௌதாம்மாவுக்கு ஆயிஷா எடுத்து வச்ச உடனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆயிஷா சமைச்ச உணவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமா சாப்பிடுறாங்களே, அதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ரோஷம் தான். எப்படின்னா, நம்மளுடைய வீட்டுல நம்முடைய மனைவிமார்களிடத்துல நம்மளுடைய அம்மா சமைச்ச சாப்பாடு கொஞ்சம் பெருமையா பேசி பாருங்களேன், என் அம்மா அப்படி சமைப்பாங்க, என் அம்மா இப்படி சமைப்பாங்க, கொஞ்சம் ரோஷம் வரும். என் சமையல் என்ன ஆச்சு உங்களுக்கு, என் சமையல் என்ன சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் ரோஷம் வரும்ல. அது மாதிரி சௌதா அம்மாவுக்கு ஒரு சின்ன ரோஷம், ஆயிஷா சமைச்சதை மட்டும் உங்களுக்கு பிரியமா சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டாங்க. இப்ப ஆயிஷா அம்மாவுக்கு இந்த ரோஷம் தெரிஞ்சு போச்சு, எதனால அவங்க ரோஷம் போடுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எடுத்து அப்படியே ஊட்டி விடுற மாதிரி சௌதா அம்மாவுக்கு வாயில ஊட்டி விட்டாங்க. எனக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி உதறினவங்க ஒரு கட்டத்துல ஆயிஷா அம்மா பிடிச்சி அப்படியே திணிச்சுட்டாங்க வாயில. திணிச்ச உடனே மூஞ்சு ஃபுல்லா அப்படியே அந்த சாப்பாடு ஆயிடுச்சு, மூஞ்சு ஃபுல்லா. அதை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். சிரிச்சு முடிச்ச உடனே என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவருடைய கையை பிடிச்சி, சௌதா இப்பொழுது உன்னுடைய முறை, நீ ஆயிஷாவுக்கு ஊட்டி விடு அப்படின்னு உடனே சௌதா அம்மா என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய உணவு எடுத்து அப்படியே வாயில ஊட்டி விட்டோடனே ஆயிஷா அம்மா மூஞ்சி ஃபுல்லா உணவாயிடுச்சு. இவர்கள் 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி ஊட்டிக்கிறத பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹீக ஹத்தா பதத் நவாஜிதஹு, அவருடைய கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தது ரொம்பவும் சொற்பமானதுதான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல எப்போதுமே இப்திசாம் இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட கஹுகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெடிச்சிரிப்பு சிரித்தது கிடையாது. அந்த வெடி சிரிப்பு என்பது தொழுகையை முறிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தது. ஒருத்தர் தொழுவையில அந்த கஹுகா சிரிச்சுட்டார், சப்தம் போட்டு சிரிச்சுட்டாரு வச்சுங்களேன், அவருடைய தொழுகை பாத்திலா போயிடும். அந்த அளவுக்கு கஹுகா அது மனிதனுடைய வாழ்க்கையில ஆக மோசமான. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்புக்கு உதாரணமாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அழுகைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமா இருந்திருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில சிரிச்சதை விடவும் அழுகை ஏராளமானது. சிரிச்சதை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கதறி கதறி அழுத வரலாறுகள் நிறைய உண்டு. இந்த பாசத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பயத்திற்காக வேண்டி அழுதிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பத்ருனுடைய போர்க்களத்துல ஒரு 70 காபிர்கள் சிறை பிடிக்கப்படுறாங்க. அந்த 70 பேருக்கு என்ன ஒரு கட்டளை அப்படின்னா, நீங்க எல்லாம் நஷ்டஈடு கொடுத்து விடுதலை ஆயிக்கலாம், 4000 திர்ஹம் நஷ்டஈடு கொடுத்துறது விடுதலை ஆயிக்கலாம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா,
ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவனும் அதுல கைதாகி இருக்கிறாங்க. இப்ப தன்னுடைய கணவனை மீட்றதுக்காக வேண்டி நஷ்டஈடு பொருளை எடுத்துட்டு வராங்க. ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு மகள் அந்த நஷ்டஈடு பொருளை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே திறந்து பார்க்கிறப்ப அதுல ஒரு மாலை இருக்கு, கழுத்து மாலை. அந்த மாலை யாருடையது அப்படின்னா ஸல்லல்லாஹு மனைவி ஹதீஜா அம்மாவுடையது. ஹதீஜா அம்மா தன்னுடைய மகள் ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கல்யாணத்தின் பொழுது போட்டு விட்ட மாலை அந்த மாலை. இப்ப அந்த மாலை தன்னுடைய கணவனை மீட்டுறதுக்காக வேண்டி ஃபிதியாக வந்திருக்கு. அந்த கட்டுல திறந்து பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தன்னுடைய சிந்தனைக்கு பழைய சிந்தனைக்கு போயிட்டாங்க. தன்னுடைய மனைவியை கதீஜா அம்மாவை நினைச்சு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. பார்க்கிற சஹாபாக்கள் எல்லாருக்கும் அழுக வரும். ஸல்லல்லாஹு பார்த்து அழுகையை பார்த்த உடனே கேட்டார்கள், இந்த மாலையை மாத்திரம் என்னுடைய மகளுக்கு நான் திருப்பி கொடுக்கறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்களா அப்படி சஹாபாக்கள் கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் தாராளமாக நீங்க கொடுங்கன்னாங்க. திருப்பி அந்த மாலை அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பிற்காக வேண்டி அழுத வரலாறுகள் ஏராளம், அல்லாஹ்வுடைய பயத்திற்காக வேண்டி அழுத வரலாறு ஏராளம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு வசனத்திற்காக வேண்டி துஅதிபுஹும் ஃபைன்னஹும் இபாதுக வஇன் தக்ஃபிர் லஹும், இந்த ஒரே ஒரு வசனத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் முழுக்க இரவு அழுது கொண்டே இருந்தார்கள். அழுது அழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அப்படியே மாறி இருந்தது. ஃபஜ்ருடைய தொழுகையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே இருந்தார்கள். இந்த அளவுக்கு நாயகத்தினுடைய அழுகை என்பது அது அவருடைய சிரிப்பை விடவும் அதிகமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லுவாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு எந்த நிலையில கிடக்குறாங்கன்னா ஒரு சாக்கு பையில அழுகிற மாதிரி அவருடைய உடம்பு கிடக்கு. ஹம்ஸா ரலியல்லாஹுடைய உடம்பு சாக்கு பையில அழுகிற மாதிரி கிடக்கு. தன்னுடைய சிறிய தந்தையை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காண முடியல, அப்படியே கையில அள்ளிட்டு போற நிலையில இப்படி ஆக்கிட்டாங்களே எதிரிகள் அப்படின்ட்டு அழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அது மாதிரி நாயகம் அழுது நாங்க பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில சிரித்ததை விடவும் அழுகை ஏறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வசனம் தான் காரணம். நீங்க என்ன செய்யுங்க, கம்மியாக சிரியுங்கள், அதிகமாக அழுங்கள். ஒரு மனிதர் அதிகமா வாழ்க்கையில சிரிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது நரகவாதிக்கான அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகவாதிக்கான அடையாளம். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி நின்று சொல்லுவாங்க, வல்லாஹி லவ் அஅலமு லவ் அலிம்தும் அஅலமு, நான் அறிந்ததை நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தால் லலஹைத்தும் கலீலா வல் பகைத்தும் கதீரா, கம்மியாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். நம்ம பார்க்காததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்திருக்கிறாங்க. கபூர்ல என்ன நடக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். கேட்பாங்க, நாளை மறுமையில என்ன நடக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். அதனால வாழ்க்கையில அதிகமாக அழுதாங்க. அப்படி ஒரு மனிதன் மறுமையில என்ன நடக்கும், கபூர்ல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கையில கம்மியாக சிரிப்பான், அதிகமாக அழுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, 2 கண்களை நரக நெருப்பு தீண்டாது. ஐனானி லா தமஸ்ஸஹன் நார், 2 கண்களை நரக நெருப்பு தீண்டாது. ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பயத்தினால் அழுத கண்களை நரக நெருப்பு தீண்டாது. ஐனுன் பாத்தத் தஹரிசு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் தன் படையை பாதுகாப்பதற்காக வேண்டி இரவு விழித்திருந்த கண்களை நரக நெருப்பு தீண்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எனவே அதிகமாக வாழ்க்கையில அழுவது அது முஃமின்களின் அடையாளம். குர்ஆன்ல ஒரு இடத்துல எப்படி வருது, சுஜ்ஜதும் வஹது ருக்கியா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சஜிதா செய்யறோம் இல்லையா, சூரா சஜிதாவுடைய வசனம் ஓதி சஜிதா செய்யறோம்ல, அந்த வார்த்தை இதுதான். முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள், அழுது கொண்டே சஜிதா செய்வார்கள். சஜிதாவுடைய நிலையில் அவங்க அழுதுகிட்டே போவாங்க. இதுதான் ஒரு முஃமினுடைய நிலைமை. என்னுடைய அடையாளம் இதுதான். வாழ்க்கையில அதிகமாக அழுவது என்பது அது முஃமினுடைய தன்மை. ஒரு மனிதன் வாழ்க்கையில அதிகமாக சிரிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவருடைய உள்ளம் இறந்து போகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உங்களை பார்த்து, யா அபாகுர் அகில்லில் லஹக், கம்மியாக சிரி, ஃபைன்ன கத்ரத்தல் லஹிகி, அதிகமாக சிரிப்பது துமீதுல் கல்ப, உன்னுடைய இதயத்தை அது மரணமாக்கிவிடும், மௌத்தாக்கிவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அதிகமாக சிரிப்பது அது எப்பொழுதும் வாழ்க்கையில் ஆபத்தானதுதான். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்ட்டு சயின்ஸ் சொல்லும். ஆனால் மார்க்கம் அழகாக சொல்லுகிறது,
யார் ஒருவர் அதிகமாக சிரிக்கிறாரோ அவருக்கு மறுமையின் சிந்தனை இருக்காது, மௌத்தினுடைய சிந்தனை இருக்காது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்காது. வாழ்க்கையில அதிகமாக அழுபவர் அவர் மரணத்தை நினைத்திருப்பார், அல்லாஹ்வுடைய பயத்தினால் அவர் அழுத்திருப்பார். எனவே குர்ஆனுடைய வார்த்தை கம்மியாக சிரியுங்கள், அதிகமாக அழுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا قيامنا وصيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وصل على النبي محمد وآله وصحابه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.